மக்கள் நலத்திட்டங்களுக்கான நிதியில் இருந்து திமுக குடும்பம் கொள்ளை அடித்த பணத்தை மீட்கப்பட்டு தமிழக மக்களுக்காக செலவிடப்படும். இது மோடியின் உத்தரவாதம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நேற்று நடந்த பாரதிய ஜனதா கட்சி பொதுக்கூட்டத்தில் மோடி அவர்கள் பேசியதாவது, ஒவ்வொரு முறை சென்னை வரும்போதும் தமிழக மக்களால் எனக்கு சக்தி கிடைக்கிறது. எனக்கும் தமிழகத்திற்கும் இடையான உறவு மிக பழமையானது. நீங்கள் என் மீது பொழியும் அன்பும் கூட மிகவும் பழமையானது என்று பேசி வருகிறார். ஆனால் சில ஆண்டுகளாக தான் தமிழகத்திற்கு வரும்போது இங்குள்ள சிலருக்கு வயிற்று வலி ஏற்படுகிறது. இதற்கு காரணம் பாஜக மக்கள் ஆதரவு தொடர்ந்து வலுவடைந்து வருவது தான். சென்னையில் இதை தெளிவாக நான் பார்க்கிறேன். பல திட்டங்களின் தொகையை எனது அரசு நேரடியாக பயனாளிக்கு அனுப்பிவிடுகிறது. பல லட்சம் கோடி ரூபாய் மக்களின் வங்கிக் கணக்கு நேரடியாக செல்வது தான் திமுகவுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. வளர்ச்சி திட்டங்களின் விளக்கம் போல் கோடி கோடியாக கொள்ளையடிக்க முடியாமல் போனது தான் அந்த கட்சிக்கு ஏற்படும் பெரும் சிக்கல். இந்த விஷயத்தில் ஒரு குடும்பம் மொத்தமே பயங்கர எரிச்சலில் உள்ளது. பணம் கிடைக்காததால் அதை நாங்கள் செய்தோம் என தம்பட்ட அடித்து கொள்ளுகிறது. அதிலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. நான் அவர்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அரசு வழங்கும் பணத்தை நீங்கள் கொள்ளையடிக்க இந்த மோடி விடமாட்டார். இதுவரை கொள்ளையடிக்க பணம் மீட்கப்பட்டு தமிழக மக்களுக்காகவே செலவிடப்படும். இது மோடியின் உத்தரவாதம் என்று பிரதமர் பேசியிருக்கிறார். மேலும் அவர் பேசுகையில் சனாதனத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என அமைச்சர் உதயநிதி பேசியது குறித்து அவருடைய பெயரை சொல்லாமல் பிரதமர் விமர்சித்தார். அவர் என்ன சொன்னார் என்றார், குடும்ப அரசியல் என்பது மக்கள் விரோத அணுகுமுறை. அதில் மற்றவர்களை துச்சமாக கருதும் அகங்காரம், ஆணவம் தலைவிரித்து ஆடுகிறது. இங்குள்ள குடும்ப அரசியல் கட்சியின் முக்கிய உறுப்பினர் அதிகாரத்தின் முக்கிய பதவியை பெற்ற உடனே நாட்டையும் நாட்டு மக்களையும் அடிமையாக கருதி பேசி வருகிறார். அரசியல் சாசனத்தின் கீழ் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு மாறாகவும் தான் வகிக்கும் பதவிக்கு இருக்கும் கண்ணியத்தையும் மறந்தும் பேசுகிறார். அதற்கு எழுகின்ற இயல்பான எதிர்ப்பை விளையாட்டாக கடந்து போகிறார். நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றமான சுப்ரீம் கோர்ட்டே அந்த அமைச்சரை நோக்கி கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. கோடான கோடி மக்களின் நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி காலில் போட்டு மிதித்து அவமானப்படுத்துவதுதான் குடும்ப அரசியல் நடத்துவோரின் அடையாளம். அதிகாரம் மமதை காரணமாக மக்களின் உணர்வுகளை கொஞ்சமும் மதிக்காத ஒருவர் தமிழக அரசின் முக்கிய பதவியில் நீடிப்பது கவலை அளிக்கும் விஷயமாக இருக்கிறது என்று மோடி அவர்கள் கூறியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.